என் தங்க பிள்ளையே, இன்று உன் அப்பன் கருப்பன் ஒரு எச்சரிக்கையான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். இது உனக்கு எச்சரிக்கையா? உனக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு கருப்பன் தரும் எச்சரிக்கையா என்பது அப்பன் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் நீ தெரிந்து கொள்வாய். ஒருவரை அழிக்க ஒரு குடும்பமே சதி திட்டம் தீட்டுகிறது என்றால் அது உன் வாழ்க்கையில் நான் நடந்து கொண்டிருக்கின்றது. சற்றென்று இதற்கு தாம் தீர்வினை கண்டுபிடித்து விட வேண்டும், இல்லை என்றால் உன்னை அழித்து விடுவார்கள். என் குழந்தையே, கருப்பண்ண சாமியை துணைக்கு கொண்டிருக்கின்ற உனக்கு அழிவு வருமா என்று கேட்டால் நிச்சயமாக வராது. உன் வாழ்க்கையில் உனக்கு சோதனைகள் வருமா என்று கேட்டால் நிச்சயமாக வரும். அதுவும் உனக்கு மிகவும் நெருக்கமான உறவுகளாலே அது வரவும் செய்யும். நாம் எவ்வளவுதான் அவர்களுக்கு உதவிகளை செய்திருந்தாலும் அது அவர்களுக்கு போதாதல்லவா? எவ்வளவுதான் நன்மைகளை அவர்களுக்கு செய்திருந்தாலும் அது அவர்களுக்கு ஒருபோதும் போதாதல்லவா? எல்லா விஷயங்களையும் தாண்டி அவர்களுக்கு இன்னும் எவ்வளவு கொடுத்து கொண்டிருந்தாலும், எத்தனையோ உன்னிடத்தில் எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தாலும் என் பிள்ளை, நீ இப்போது ஓய்ந்து விட்டாய். இதற்கு மேலும் இவர்கள் தன்னை என்று ஒதுக்கி நின்று கொண்டிருக்கின்றார். இந்த தருணம் அவர்களுக்கு மனதில் தீராத ஒரு மனவேதனையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. காலம் முழுவதும் இன்னொருவரினுடைய உதவியினால் என் பிள்ளை வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தார்கள் அல்லவா? இப்போது அந்த உதவி கிடைக்க பெறவில்லை என்றவுடன் அவர்களின் மனதிற்குள் வேதனைகள் ஏற்படுத்துகின்றது. இந்த வேதனையோடு இவர்கள் வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்பதை கட்டாயமாக நாம் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இந்த வேதனையின் உச்சத்தை தொட்ட இவர்கள் உனக்கு செய்ய நினைத்தது உனக்கான அழிவு. நீ இருக்கக்கூடாது என்பதை அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். தமக்கும் எதுவும் செய்யாத இவர்கள் வேறு யாருக்கும் எதையும் செய்யக்கூடாது என்று நினைத்தார்கள் போல இவர்களின் குடும்பமே உனக்கு எதிராக திரும்பி இருப்பது. இதற்கு மேலும் ஒரு ஆச்சரியம் ஏனென்றால், இந்த குடும்பத்தில் உனக்கு எத்தனையோ முடிவுகள் உதவிகள் முன்பு கிடைக்க பெற்றிருக்கின்றது. அவர்கள் செய்த உதவி சிறு சிறு உதவிகள். அதற்கு நீ அவர்களுக்கு எத்தனையோ பெரிய உதவிகளை எல்லாம் செய்திருக்கின்றாய். ஆனால் எதுவுமே அவர்களுக்கு நினைவில் இல்லை. அவர்கள் செய்தது மட்டும்தான் அவர்களுக்கு நினைவில் இருக்கின்றது. நீயோ அவரிடத்திலிருந்து நன்றியை ஒருபோதும் எதிர்பார்த்தது கிடையாது. அவரிடத்திலிருந்து நீ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறாய் என்றால் அது ஒரு அன்பு, ஒரு சிறிய அன்பு கிடைத்துவிட்டால் போதும் என்று நீ நினைக்கின்றாய். அதை கூட அவர்கள் தருவதற்கு தயாராக இல்லை. அவர்களுடைய எண்ணங்கள் முழுமையாக உனக்கு எதிராக திரும்பி இருக்கின்ற இந்த நேரத்தில் அந்த குடும்பமே என் நேரமும் கூடி கூடி அமர்ந்து பேசுகிறது. உன் வாழ்க்கையை அளிக்க என் பிள்ளையே கருப்பன் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். வாய் வார்த்தையால் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். உன்னை அழிக்க வேண்டும், உன் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு கெடுதலை உனக்கு நடத்த வேண்டும் என்று ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுத்தி உன்னை அவர்கள் தடுத்து நடுநெருவில் இழுத்து விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று யோசித்து யோசித்து அவர்களுக்கும் உனக்கும் ஏதாவது ஒரு வகையில் எப்படியாவது ஒரு விஷயத்தை செய்யாவது உன் மனதை காயப்படுத்திய நினைக்கின்றார்கள். குறிப்பாக அவர்கள் உன்னை தாக்குவதற்கு தன் கையில் எடுத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள், நீ செய்த சிறு தவறுகள் என்று இதையே மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லி உன் மனதை இவர்கள் காயப்படுத்துகிறார்கள். இவையெல்லாம் சொன்னால் எப்படியும் நீ அவர்களுக்கு நன்றி தெரியும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீ ஏதாவது ஒரு இடத்தை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பிடித்து விடுவாய்.
என்பதனால் அதை நீ அடையக்கூடாது என்பதற்காக இவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஒருவர் நல்ல நிலையை அடையும் போது அதை கண்டு மற்றவர்களுக்கு பொறாமை எண்ணங்கள் தானாகவே வந்து விடுகின்றதல்லவா? இந்த பொறாமையினால்தான் இவர்கள் கொந்தளித்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நீ இப்போது அவர்களுக்கு பெரிதாக எதையும் செய்யவில்லை என்பது அவர்களுக்கு மேலும் மேலும் மன வருத்தத்தை கொடுக்கிறது. என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்கள் என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை தான் அதிகம் கொடுத்திருக்கின்றது. என் தங்க பிள்ளையே, இத்தனை காலமும் இவர்களால் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு போதும். இனிமேலும் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க கூடாது. என் குழந்தையின் இவர்கள் உனக்கு தீங்கு செய்வதற்காக நினைத்து அவர்கள் தலையில் அவர்களே மண்ணை வாரி கொட்டிக் கொள்கிறார்கள். அது எப்படி என்று உனக்கு புரியவில்லையா? உனக்கு தானே செய்ய துணிகிறார்கள். அவர்களுக்கு எப்படி இதிலிருந்து கெடுதல்கள்? இந்த கருப்பன் உனக்கு சொல்கிறேன், சற்று கவனமாக கேள். என் குழந்தையே, ஒரு வீடு என்பது எப்போதுமே நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்தில் தெய்வம் வந்து தங்கும். அதுபோல் அந்த இடத்தில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். இவர்கள் உனக்கு கெடுதல் செய்ய வேண்டும், உன்னை அழிக்க வேண்டும் என்று சொல்லி எப்போதும் தீய வார்த்தைகளை பற்றி மட்டும்தான் அங்கு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இது எதிர்மறை ஆற்றலை அவர்கள் இல்லத்திற்குள் அழைத்து கொண்டு வந்திருக்கின்ற தெய்வம் எந்த வகையிலாவது நல்லதை நடத்தக்கூடாது என்கின்ற முடிவுக்கு வந்துவிட்டது. அவர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகளை தான் அவர்களுக்கு மேலும் மேலும் பல துன்பங்கள் வருவதற்கான நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதை தான் உன் கருப்பன் சொல்கின்றேன். அப்பா சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு புரிகின்றதா? நான் சொல்வது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள். உன்னை அழிக்க இவர்கள் ஒரு குடும்பமாக சேர்ந்து சதி திட்டம் தீட்டுகின்ற நேரத்தில் அவர்களின் வாழ்க்கையில் அவர்களே மிக பெரிய கெடுதலை உருவாக்கி விட்டார்கள் என்பதை கேட்கும்போது எத்தனை சந்தோஷமாக இருக்கின்றது. கெடுவான் கேடு நினைப்பான் என்று சாதாரணமாக சொல்லவில்லை. என் தங்க பிள்ளையே, அடுத்தவனுக்கு கெடுதல் நினைப்பவன் நிச்சயமாக அழிந்து போவான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பன் இறங்கி சென்று இவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. அவர்களுக்கு 1000 எச்சரிக்கைகளை தான் கொடுத்து அவர்களை கேட்கவில்லை என்று நடக்கிறது. எது நடக்கிறது என்பதை பற்றி அவர்கள் பெரிதாக சிந்திக்கவில்லை. தம் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பெரிதாக எண்ணாமல் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் அடுத்தவனை அழிக்க மட்டுமே தான் மனதிற்குள் எண்ணம் கொண்டிருக்கின்றது. இப்போது மற்றவர்களை யாரும் அவரை அழிக்க தேவையில்லை. அவர்கள் அழிந்து போகிறார்கள் என்பதை தான் இந்த கருப்பன் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயத்தினால் நீ மனமுடைந்து போனதையும் உன் அப்பன் கண்டேன். ஆனால் இப்போது மனமுடைந்து போக வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. மாறாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயத்திற்கான முடிவுகளை எடுக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உனக்கான முடிவுகள் எல்லாம் எப்போதுமே நீ சரியாக எடுத்திருக்கலாமே. நீ சில நேரங்களில் இது போன்றவரினுடைய தீய எண்ணங்களால் நீயும் வழி தவறி செல்வதற்கு துணிந்து விடுகின்றாய். நீ வழி தவறி செல்ல நினைக்கின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் உனக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது. என்ன நடந்துவிட்டது, எது நடந்துவிட்டது என்று சிந்தித்து என் பிள்ளை மனதால் நீ வேதனைப்பட்டு போதெல்லாம் உன் அப்பன் நான் கண்டுகொண்டேன். என் குழந்தையே, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடந்தபோது நீ மனமுடைந்து போனாயோ
இவர்கள் பட்ட சந்தோஷத்தை இந்த கருப்பன் நான் கண்டேன். சந்தோஷப்படுகிறார்கள் என்று சொல்லி உனக்கான நேரம் வரட்டும் என்று நான் ஒதுக்கிதான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றேன். சரியான சந்தர்ப்பத்தில் அவர்களே அவர்களுக்கான கஷ்டத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களே அவர்களுக்கான சோதனையை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை உனக்கு தருவதெல்லாம் எந்த அளவிற்கு உன்னை வாழ வைக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொன்ன அத்தனை விஷயங்களும் உனக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். என் பிள்ளையே, உனக்கு கெடுதல் செய்ய என் நேரமும் இவர்கள் வீட்டில் இருந்து பேசிக்கொண்டிருப்பது இப்போது அந்த கெடுதலை எல்லாம் தனக்கு எதிராக திருப்பி இருக்கின்றார்கள். நாம் யாரை பற்றி சொல்கிறேன் என்பது உனக்கு புரியவில்லையா? என் குழந்தையே, உன்னுடைய வளர்ச்சியை கண்டும் உன்னுடைய முயற்சியை கண்டும் பொறாமைப்படுகிறார்கள். நீ அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து விடக்கூடாது என்று எப்போதும் எதிர்மறையாக உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் வேண்டுமென்றே உன்னிடத்தில் தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி, என் குழந்தை, நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் முதலில் கவனமாக இரு. என் குழந்தையே, நல்ல நேரம் உனக்கு வரும்போது இது போன்ற தீ எண்ணங்கள் கொண்டவரினுடைய செயல்கள் எல்லாம் தானாகவே வெளியே வந்துவிடும். உன்னை சுற்றி யார் என்ன செய்தாலும் அது அப்படியே வெளியேறி வந்துவிடும். நல்ல நேரம் வரும்போது உனக்கான நன்மைகள் அத்தனையும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். என்ன நடந்து விட்டது என்று சொல்லி என் நீ பட்ட வேதனைகளை எல்லாம் நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை புரிந்து கொள். உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற எல்லா உண்மைகளுக்கும் நிச்சயமாக என் பிள்ளை நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள். உனக்கான நான் என்ன கொடுத்தாலும் அது உன் வாழ்க்கையில் உன் கைகளில் மீட்டெடுக்க கூடியதாக மட்டும்தான் இருக்கும். எந்த நிலையிலும் இந்த மனிதனுடைய எண்ணங்களை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற தவறுகளுக்கு ஒருபோதும் நீ ஒத்துழைப்பு கொடுக்காதே. நடந்து முடிந்ததாகவே இருக்கட்டும். இவர்கள் செய்ய நினைத்ததற்கு மேல் நீ அனுபவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. நீ அந்த குடும்பத்தை கண்டதுமே கண்டுபிடித்து இவர்கள்தானே என்று என் குழந்தை நம்பிக்கையோடு என்றாவது ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்காமல் நல்லது நடந்துவிடும் என்று நீயும் நம்பியது உண்மை என்றால் அதற்கான நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது தான் சொல்ல வேண்டும். இந்த நேரம் நீ நினைத்த வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதும். உன்னோடு இருக்கும் வரை என்றும் உனக்கான நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டே இருக்கும் என்பதை மறந்து விடாதே. எப்போதும் போல இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைந்து கொண்டே இருப்பாய் என்பதை புரிந்து கொண்டால் போதும். சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்கள் உன்னை விட்டு விலக போகின்ற நேரத்தில் இந்த தீய மனிதர்களின் எண்ணங்கள் உன் வாழ்க்கையை அழித்து விடாது. எதற்கும் கவலைப்படாதே. தெய்வத்தின் துணையோடு இருக்கின்ற என் பிள்ளை நிச்சயமாக தான் நினைத்த வெற்றியை அடையாமல் செல்ல மாட்டாய். நீ நினைத்தால் நடக்காது, முடியாது என்று இங்கு எதுவுமே இல்லை. எதிர்பாராத பல நல்ல விஷயங்களும் கூட இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் நடக்கும். நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதும். உனக்காக நான் இருக்கின்றேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதை உன்னுடைய புரிதலில் இருக்கட்டும். கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் என் பிள்ளை நடமாடுவதை விட இனிமேல் உனக்கு வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நினைத்து பெருமகிழ்ச்சியோடு இரு. உன்னோடு நான் இருப்பதை நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். உனக்கே அறியாமல் உனக்குள் தைரியம் பிறக்கும். இந்த கருப்பனின் துணை இருந்தால் என் பிள்ளை அவரவர் செய்கின்ற வினை இன்று அவருக்கே சென்று சேருகின்ற நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் நீ வருத்தப்படாதே.
நல்லதை செய்த உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். தீமைகளை செய்தவர்களுக்கு தானாகவே தீமை சென்று சேரும் என்பதை நீ புரிந்து கொண்டாய் போதும். என் பிள்ளையே, அப்பனின் வார்த்தைகள் உன் மனதிற்குள் நம்பிக்கையை விளைத்திருக்கிறதா என்று கருப்பன் கொடுத்த எச்சரிக்கை யாருக்கென்று உனக்கு புரிகிறதா? உனக்கு கெடுதல் நினைக்கின்றவர்கள் அவர்கள் அல்லவா? இந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா? இனிமேல் எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. இந்த வாழ்க்கை உனக்காக அத்தனையும் கொடுக்க தயாராகிவிட்டது. உன்னுடைய நல்ல மனதிற்கு உனக்கு என்றுமே நல்லது மட்டும்தான் நடக்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதும். இனி எல்லாம் உன் வசமாக மாறப்போகின்றது. என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.